ஓம் நம சிவாய. வணக்கம் அன்பு நேயர்களே. டுடே அஸ்ட்ரோடிவி நேயர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் நல்வாழ்வாக அமையட்டும். இன்று தும்மல் சகுனம் நல்லதா கெட்டதா, ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதாவது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ மனதில் ஒரு நல்ல காரியத்தை நினைக்கிறாங்க. ஸோ நல்ல காரியத்தை தொடங்கலான்னு நினைக்கும் போது தும்மல் வருது. ஸோ மற்றவங்க தும்முறது அந்த சமயத்தில் நல்லதா அப்படின்னா மேக்ஸிமம் கிடையாது, அதிகபட்சமாக கிடையாது. நான் ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். பொதுவாக ஒரு தடவை தும்மினால் ஆகவே ஆகாது. 2 தடவை தும்மினாங்க அப்படின்னா நல்லதுன்னு எடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக தும்மல் இருந்தால் பலன் கிடையாது, தீங்கு தான் விளைவிக்கும். நாம் பொதுவாக தும்மல் அப்படின்னாவே அவசகுணம் அப்படின்னு நமக்கு பழங்காலந்தொட்டே நம்ம அறிஞ்சது ஒன்று. ஸோ இதனால தான் காது குத்தியாக இருக்கட்டும், நிச்சயதார்த்தம், திருமணம் போன்ற சுப காரியங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கெட்டி மேளத்தை பலமாக தட்டுவாங்க. நாதஸ்வரமாக இருக்கும்போது பலமாக ஓசை எழுப்புவாங்க. ஏன் அப்படின்னா தும்மல் சத்தம் நம்மளோட காதில் கேட்டுறக்கூடாது. அது கேட்டால் அவசகுணமாக அந்த ஸ்டார்டிங் அந்த தொடக்கம் இருக்கும். அப்படிங்கிறதால தான் இந்த பலமான சத்தத்தை எழுப்பி அந்த தும்மல் சத்தம் கேட்காம வச்சுப்பாங்க. அதையே மீறி கிட்ட நின்று தும்மினாங்க அப்படின்னா அது அவசகுணமாகவே அவங்க மனசில் ஒரு உறுத்தலாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் அந்த பழங்காலம் தொட்டு இந்த ஒரு வழக்கம் வந்துட்டுருக்கு. ஓகே நண்பர்களே, தொடர்ந்து இன்னும் பல பலன்களை பற்றி பார்க்கலாம். இன்னும் என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.